So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐயப்ப கோயிலுக்கு இருமுடி கட்டி சிப்பிக்காடுக்கு இங்கேருந்து போனோம், டெய்ரி ஃபார்ம்ல இருந்து நடந்தே. அதோட ஃபுல் vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலையில் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போய் இருமுடி கட்டுற வீடியோலாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இருமுடி கட்டி முடித்தோன்னே வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நைட்டு 1 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து கிளம்புனோம். மறுநாள் காலையில் வந்தோம். அது ஃபுல் டீட்டெயிலு என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போனோம், எப்படிலாம் சாமி கும்பிட்டோம், எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இருமுடி கட்டிடுவாங்கள்ல, அதுக்கப்புறம் அதை இறக்கி ஒரு இடத்துல வச்சுருவாங்க. ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க இருமுடியை நைட்டு 1 மணிக்கு மேலே தான் தூக்குவாங்க. இருமுடி கட்டினதுக்கப்புறம் அவங்க கோயிலை விட்டு வெளியே போகக்கூடாது, ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கணும். அப்போ அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்க போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வேலை தான் விடணும். மணி இப்போ கரெக்டாக 1:45 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம். வெளியில் கருப்பனை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம். நல்லபடியாக கூட்டி வரணும் பகவானே அப்படின்னு நினச்சி கருப்பனுக்கு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. வந்தாச்சு, கோயிலுக்கு வந்தாச்சு. எல்லாம் இருமுடி தூக்கிட்டு ரெடியாக நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். நல்ல நேரம் பார்த்து ஸ்மைல் பண்ணுங்க இறங்கிட்டாங்க. இருமுடி தூக்கிட்டு இறங்க ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. சாமிங்க வந்துட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்ன பசங்களாம் இறங்குறாங்க. மணிகண்டன் பெரியவங்களாம் வந்துட்டாங்க. எல்லோரும் விநாயகரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்புவாங்க. ஃபஸ்ட்டு குருசாமி தேங்காய் உடைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் உடைச்சிட்டு கிளம்புவாங்க. உடைச்சாச்சு. இனி ஒருத்தவங்களா தேங்காய் உடைச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க போகலாம். சூப்பரா இருக்கு. இது பண்ணிருக்கோம். அந்த பையன் யாரு? சாண்ட் அழகா இருக்குல்ல. 3 தானே வருது. டான்ஸ் ஆடுவாங்க. சாமி இல்லை, குட்டி சாமி. தண்ணி பாலா வேணாம் சாமி. காலி பால் தான் தரணும். வேற லெவலில் இங்கே வர எங்களோட நடை ஸ்லோவாக தான் இருந்துச்சு. இங்கே காஃபி பிஸ்கட் சாப்பிட்டோம். எல்லோரும் எக்தம் ஃபாஸ்ட்டாக கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிற்கவே இல்லை.
எல்லாருக்கும் தூக்கம் வேற வந்துருச்சு. நாங்கள் ஆபரணப்பட்டிக்கு போகும்போது நீங்கள் பகலில் பார்த்துருப்பீங்க இந்த வியூஸு. இப்போ இருட்டில் பாருங்கள் நிலா வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. പന്തലിൽ നിന്നിരുമുടിയും ചൂടിക്കല്ലുമലം തേടി ഞങ്ങൾ വരുന്നു വിശ്വമാകയും നിറഞ്ഞു പിറന്ന നിത്യനായക മണ്ഡലമാകെ മുഖരിടം ആത്മസൂരമേ സ്വാമി അന്തിനോട് ഞങ്ങളെ നീ കാത്തുകൊള്ളേ പമ്പയിൽ പിറന്നു
இது நம்ம இருமுடியிலேருந்து அவுக்கிற தேங்காய், அதை உடச்சி தான் நெய்யை வெளியே எடுப்பாங்க. நம்ம அரிசி அள்ளி போடும்போது அதில் காசுலாம் போட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்துருவாங்க. தேங்காய் உடச்சிட்டு அந்த நெய்யை ஊற்றி தான் ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதில் உள்ள நெய் வந்து நல்லா தண்ணியாக இல்லாமல் நல்லா கல் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இதில் நம்ம கொடுக்குற அரிசியை கொட்டிட்டு திருப்பி அவங்களே அதில் கொஞ்சம் அரிசி போட்டு கொடுப்பாங்க. அதை தான் நம்ம வீட்டில் வந்து பொங்க வைக்கிறது. கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இருமுடி செலுத்திட்டு திருப்பி நம்ம ரிட்டர்ன் போகும்போது தேங்காய் உடச்சிட்டு தான் கீழே இறங்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. Until then, bye bye from Kanis Cooking Channel. Thanks for watching.